பைபிளில் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் கூறுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நீதிமான் யார், பரிசுத்தமுள்ளவன் யார், அநியாயக்காரன் யார், அசுத்தமுள்ளவன் யார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, பரிசுத்தமுள்ளவன் என்பது யார் என்று பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆலோசனையில் நடக்கிறவன் பரிசுத்தவான். அவனுக்கு கீழ்ப்படுகிற அவனுடைய பிள்ளைகளும் மனைவியும் பரிசுத்தமுள்ளவர்கள். இவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பரிசுத்த ஆவியை எப்படி பெற வேண்டும்? இறைவனிடத்தில் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு அன்பு கூறும்போது அவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். மற்றபடி பரிசுத்த ஆவியை பெற முடியாது. இறைவனிடத்தில் எல்லோரும் அன்பு கூறுகிறார்களா? கிடையாது. பெரும்பான்மையோர் உலகத்தில் தான் அன்பு கூறுகிறார்கள். உலகத்தில் வாத்தியார் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், இப்படி தான் அன்பு கூறுவாங்க. கடவுள்கிட்ட யாரும் பெரும்பாலும் அன்பு கூறுவதில்லை. ஆகவே முழு மனதோடு இறைவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் கோடியில் ஒருவர் தான் இருப்பார்கள். அவர்கள் தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும். மற்றவர்கள் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழும்போது அவர்களுக்கு கீழ்ப்படுகிற மனைவி பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தபடியாக நீதிமான்கள் என்றால் யார் என்று பார்ப்போம். நீதிமான்கள் என்று சொன்னால் உலகப் பொருளிடத்திலும் அன்பு கூறுவார்கள், கடவுளிடத்திலும் அன்பு கூறுவார்கள். இவர்கள் நீதிமான்கள். இறைவனுக்கும் பயப்படுவார்கள், அதே நேரத்தில் உலகப் பொருளையும் விட்டுவிட மாட்டார்கள். இவர்களுக்கு பேர் நீதிமான்கள். இவர்கள் நேர்மையை கடைபிடிப்பார்கள். ஆகவே நீதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் உலகப் பொருளை காட்டிலும் மேலாக நீதியில் நடக்க மாட்டார். இவர்களுக்கு பேர் நீதிமான்கள். இவர்கள் நரகத்தை அடைய மாட்டார்கள். இவர்கள் சொர்க்கத்துக்கும் செல்ல மாட்டார்கள், நரகத்திற்கும் அடைய மாட்டார்கள் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக அசுத்தமுள்ளவர்கள். அசுத்தமுள்ளவர்கள் என்று சொன்னால் அவர்கள் முழுதுமாக உலகத்தில் அன்பு கூறுகிறவர்கள். அவர்கள் உலகத்தில் அன்பு கூர்ந்து வாழ்வார்கள். உலகத்தில் வாழ வேண்டும், உலகத்தில் உள்ள பொருள்களை அனுபவிக்க வேண்டும், மனம் போல் வாழ வேண்டும், இப்படி நினைப்பாங்க. இவங்களுக்கு பேர் அசுத்தமுள்ளவர்கள். இந்த அசுத்தமுள்ளவர்களும் நான் பரிசுத்தத்தை பெற்று விட்டேன், என் உள்ளத்தில் ஆண்டவர் இருக்கார், அதனால் எந்த சட்டமும் எனக்கு கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது, பேசுகிறது நான் அல்ல, சிந்திக்கிறது நான் அல்ல, ஆவியானவர் தான் என் உள்ளத்திலிருந்து பேசுகிறாருன்னு சொல்லி மனம் போல தெரிவாங்க. இது உண்மையிலே பரிசுத்த ஆவி அல்ல. இவங்க மனம் போல வாழ்வதெல்லாம் ஆவியானவர் சொல்லுகிறார் என்று நினைத்து வாழ்வார்கள். இவர்கள் அசுத்தம் உள்ளவர். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் ஆணும் பெண்ணும் கோ எஜுகேஷன் உருவாக்கி இருக்கிறார்கள். இளம் வயசுலே யாரும் யாரோடும் போகலான்னு சொல்லி அனுமதியும் கொடுத்துருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு பெண் 4 பேரை சிநேகித்து மனம் போல் வாழ்வார். ஒரு பையனும் 4 பேரை சிநேகித்து மனம் போல் வாழ்வான். இவர்கள் வெள்ளாட்டை போல் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இவர்கள் நரகத்தை அடைந்து விடுவார்கள். இவர்கள் அசுத்தம் உள்ளவர். யாரும் யாரோடும் வாழலாம், ஜீவிக்கலாம் என்று நினைத்து போகும்போது இவர்கள் பேர் அசுத்தவான்கள் என்று அர்த்தம். இவர்கள் நரகத்தை அடைந்து விடுவார். இன்றைக்கி பெரும்பான்மையோர் அசுத்தமுள்ளவர்களாகத்தான் இருக்கிறார். இவர்களுக்கு இன்னொரு பேர் பிஞ்சில் படுத்தவர்கள். இள வயசிலேயே அப்படி மனம் போல் தெரிகிறவர்கள். நீதிமான் என்று சொன்னால் அவன் கற்புடையவனாக இருப்பான்.
அவன் மனைவி தவறிட்டான்னா அவளை தள்ளிட்டு வேறு ஒன்றை விவாகம் பண்ணுவான். இவனுக்கு பேர் நீதிமான் இல்லையா? அதே நேரத்தில் அநியாயக்காரன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் கற்பில்லாதவனாக இருப்பான். ஆனால் அவன் மனைவி தவறிட்டான்னா அதை குற்றமாக கருதி அவளை கொலை செய்ய தீர்மானிப்பான். இவனுக்கு பேர் அநியாயக்காரன். கற்புள்ள கணவன் தன் மனைவி வேசித்தனம் செய்யும்போது அதை கண்டுபிடித்து விட்டால் அவளை தள்ளிவிட்டு வேறொன்றை விவாகம் பண்ணுவது நீதியாக இருக்கிறது. அவன் நீதிமான். அதே வேளையில் கற்பில்லாத ஒருவன் தான் மனம்போல் நான் யாரிடத்திலும் செல்வேன், ஆனால் தன்னுடைய மனைவி தன்னைத்தான் நேசித்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அநியாயக்காரர்கள். இவர்கள் நரகத்தை அடைந்து விடுவார்கள். அநியாயம் என்பது இப்படி தனக்கு ஒரு நியாயம், நம் மனைவிக்கு ஒரு நியாயம் என்று சொல்லி வாழ்வார்கள். இவர்கள் நரகத்தை அடைந்து விடுவார்கள். ஆகவே நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், இல்லது நீதியாக ஜீவிக்க வேண்டும். ஆனால் அநியாயக்காரர்களாக ஜீவிக்கக்கூடாது, ஆனால் அசுத்தம் உள்ளவர்களாக ஜீவிக்கக்கூடாது. சரி, அசுத்தம் உள்ளவர்கள் நீதிமான்களாக ஆக முடியுமான்னு கேட்கலாம். ஆக முடியும். ஒருத்தன் தவறிட்டான், அசுத்தமாக நடந்துட்டான், மனஸ்தாபப்பட்டு மனம் திருந்தி அவன் அப்புறம் யோக்கியனாக வாழ்ந்தான், அவன் நீதிமான். அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீதிமான் தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண் இருக்கா, பொண்டாட்டி ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு வாரா, தனக்கு கண்ணில் கண்டவனோட வாழ்ந்துட்டு வாரா, அவள் புருஷனும் கண்ணில் கண்ட பெண்ணோட வாழ்ந்து வாரா. இப்படி இருக்கும்போது 2 பேரும் அசுத்தம் உள்ளவர்கள் தான். சரி, 2 பேரும் மனஸ்தாபப்பட்டு நீ இப்படி வாழக்கூடாது என்று மனம் தெரிஞ்சு வாழும்போது அவர்கள் நீதிமான்களாக மாறிவிடலாம். ஆனால் நீதிமான்களாக மாறிவிடலாம். ஆனால் ஒரே நாளில் வர முடியாது. அதாவது நாம் திருவிருந்தில் பானம் பண்ணுறதுனாலேயோ ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலேயோ பாவ மன்னிப்பு கிடைக்காது. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நீங்கி நியாயங்களையும் நீதியும் செய்யும்போது தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் பாவம் செய்தான் அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் நீதியை செய்யும்போது இந்த நீதியானது பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழித்து கொண்டே வந்துவிடும். அதுபோல் ஒரு அநியாயக்காரன் அண்ணன் தம்பி சொத்துக்களை அபகரித்து விட்டான், அவன் அநியாயக்காரன். அப்போ அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திருந்தி தன் அண்ணனிடத்தில் அபகரித்த சொத்தை அவனிடத்திலே கொடுத்து விடுவோம் என்று சொல்லி கொடுத்து விட்டால் அவனும் நீதிமான் தான். நான் சொத்தை கொடுக்க மாட்டேன், நான் மனஸ்தாபப்பட்டு மனம் தெரிஞ்சிட்டேன், நான் இரத்தத்தினாலே மன்னிப்படைஞ்சிருவேன், நான் ஜெபிக்கிறதுனாலே மன்னிப்படைஞ்சிருவேன், இப்படி நினச்சா அவன் அநியாயக்காரன். அதாவது ஒரு மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டு, இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒருவனை அடித்து விட்டு போலீஸில் போய் நான் அடிச்சிட்டான்னு சொல்லி அவனை உள்ளே தள்ளிட்டு இவன் வெளியே திருவிருந்து எடுக்கிறதுனாலையோ ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலையோ பாவமன்னிப்பு உண்டாகாது. ஆனால் அவன் தான் செய்த தவறை உணர்ந்து போலீஸிடம் சென்று குற்றவாளி நான் தான், அவன் அல்ல என்று ஒத்துக்கொள்ளும்போது அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஆகவே பாவ மன்னிப்பு என்பது துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நீங்கி நியாயங்களையும் நீதியும் செய்யும்போது தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தவறு செய்து விட்டாலும் அதுக்கு பிராயசித்தம் தேடும்போது அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. மற்றபடி இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு கிடையாது. ஒரு மனிதன் ஒருவனுக்கு விரோதமாய் பாவம் செய்துவிட்டு திருவிருந்தில் போய் நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று சொன்னால் அவன் அநியாயக்காரன், நரகத்தை அடைந்து விடுவான். ஒருவனுக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டு ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், ஆகவே என்னை ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்று நினைத்தால் அவனும் நரகத்தை தான் அடைவான். ஆகவே நாம் பாவ மன்னிப்பு என்பது நாம் பிராயசித்தம் தேடினால் ஒழிய பாவ மன்னிப்பு கிடைக்காது என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நீங்கள் பரிசுத்தமுள்ளவராக இருக்க முயற்சி பண்ணுங்கள். அது எல்லாராலையும் முடியாது. ஒருவன் என்னை பின்பற்றினால் தன்னைத்தான் வெறுத்து அனுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு வரக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அந்நகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட
ஒரு கஷ்டமான ஒரு வழிதான் விண்ணரசு. இந்த உலகத்தில் எல்லோரும் கல்யாணம் காட்சி முடித்து வாழ்வார்கள். ஆனால் பரலோகராஜ்யத்தையும் பரிசுத்தாயும் விரும்பியவர்கள் எளிதில் திருமணம் கூட பண்ண முடியாது. பல கஷ்டங்கள் இருக்கிறது. ஆகவே கோடியில் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. அதே வேளையிலே நீதிமானாய் வாழ்ந்தால் நீங்கள் நரகத்தை அடைய மாட்டீர்கள். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று பரிசுத்தமாய் வாழுங்கள், அல்லது நீதிமானாய் வாழுங்கள். அசுத்தமாய் வாழாதீர்கள். அறியாமையினால் அசுத்தமாய் வாழ்ந்தாலும் மனஸ்தாபத்து மனம் திருந்தி பிராயசித்தம் தேடி நீங்கள் வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக நரகத்தை அடைய மாட்டீர்கள். அதுபோல் அநியாயமாக செய்திருந்தால், ஒருவனுக்கு விரோதமாக அநியாயம் செய்திருந்தால் சகைவை போல் நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லி செலுத்தினால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். ஆகவே பாவமே செய்யாமல் இருக்கிற மனிதன் பாக்கியவான். எக்காரணத்தை கொண்டும் பாவம் செய்வதற்கு பிந்துங்கள். பரிசுத்தமாக இருக்கிறதற்கும் நீதியை செய்வதற்கும் முந்துங்கள். தவறே செய்யாமல் வாழ்கிற மனிதன் நல்லவன். கற்புடையவனாக இருங்கள். கற்புடையவளை வாகம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், வியாதியற்றதாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நியாயமானதாக இருக்கும். நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருப்பீர்கள், நன்மை அடைவீர்கள். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.